அஸ்ஸலாமு அலைக்கும் guys, வெல்கம் பேக் டு மை another vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா டைம் கரெக்டா 6:45 ஆகுது. இந்த டைம்ல தான் இன்னைக்கு நான் எந்திரிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். நேற்று நைட்டு வந்து தூங்குறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 o'clock தான் நான் தூங்கவே செஞ்சேன். ஏன்னு தெரியல, சேடும் இல்லை ஹாப்பியும் இல்லை, நியூட்ரலாக தான் இருந்தேன். பட் எனக்கு தூக்கமே வரவே இல்லை. ரொம்ப நேரமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுலாம் ரொம்பவே டயர்டாகி அந்த டயர்ட்லேயே நான் தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கி மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன்னா, ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி கொஞ்ச நேரம் அப்படி எந்திரிச்சதுனால என்னவோ தெரியல, என்னோட ஹெட் இன்னைக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. லீவ் டைமில் கூட நான் சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். பட் இந்த மாதிரி ஒரு 2-3 days நான் கண்டினியூஸாக ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும்போது என்னோட பாடி வந்து எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி சிக்காக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் பார்த்தாகணும், ஸ்கூலுக்கும் கிளப்பி விடணும். அதனால இப்போ நான் எந்திரிச்சிட்டேன். வீட்டில் கிட்ஸ் எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ போய் நம்ம வந்து எக்கியாவுக்கு ஸ்கூல் போகிறதுக்காண்டி லஞ்ச் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி நான் கிச்சன் போகிறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து இங்கே ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ நான் போய் என்னோட பார்ட் ஆஃப் த ஒர்க்கை பண்ண போகிறேன். அவங்க வந்துட்டு ரைஸ், சாம்பார், கீரை பொரியல் அதெல்லாமே வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து என்னோட பார்ட் ஆஃப் த ஒர்க் பண்ணணும். ஸ்கூல் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். சாதம் இருக்கனால மோஸ்ட்லி எஹியா வந்துட்டு கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவோம். அதனால தயிர் மட்டும் வாங்கிட்டு எஹியாவுக்கு தயிர் சோறு தான் இன்னைக்கு நான் வைக்க போகிறேன். அது இல்லாமல் அவளுக்கு ஃபிங்கர் ஃப்ரைஸ் வரணும்னா அதுக்காக பொட்டேட்டோ கட் பண்ணி அதையும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு வழியாக இந்த வேலையை முடிச்சாச்சு. இப்போ போய் எஹியாவை எழுப்பலாம். அப்போ தான் அவள் கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஃபைனலி இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவளையும் ஸ்கூல் ட்ராப் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. எஸ்டர்டே நைட்டு குலோப் ஜாமுன் பண்ணி வச்சிருந்தோம். அதோட மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அதை வந்து இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்லான்னு எடுத்தேன். அப்போ எந்திரிச்சிலேருந்து இது வரைக்கும் என்னோட டே வந்து ரொம்ப நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் நான் ஒரு விஷயத்த பார்க்குற வரைக்கும். அது என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே என்னோட ஃபோனை வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, என்னோட வீடியோவை இன்னொரு சேனலில் வந்து நான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு இஸ்லாமிக் பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதில் இஸ்லாமிக் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். அப்படி அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்துட்டு இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது இந்த வீடியோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் உள்ள போய் பார்த்தா, ஆஹா நம்ம வீடியோ. ஆனால் அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட வாட்டர் மார்க் எடுத்துட்டு அதுக்கு அந்த சேனலோட வாட்டர் மார்க் வச்சு அதில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த சேனலுக்குள்ளே போய் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், வேறு எந்த வீடியோஸ் அது போட்டிருக்காங்களா அப்படின்னு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன் அப்படின்னா, அந்த சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6K சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. வேறு வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணிருக்காங்களா நான் உள்ள போய் பார்க்குறேன். ஆக்சுவலி அரௌண்ட் ஒரு 220 வீடியோஸ் வந்து அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மோர் தென் 150 என்னோட வீடியோஸ். ஸோ அதை பார்த்தது எனக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாத்துலேயும் என்னோட வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து அந்த இஸ்லாமிக் சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் அவ்வளோ டைம் எஃபோர்ட் எடுத்து நான் பண்ணுவேன். ஏன்னா நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து நான் எமோஷனலாக ஃபீல் பண்ணி ஒவ்வொரு வேர்டிங்ஸ் இருக்கட்டும், என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், யாருக்காச்சும் ஒரு ஆறுதலாக இருக்குமா, யாருடைய மனசையாவது மாற்றுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து அதில் கண்டென்ட் எல்லாமே எடுப்பேன். சில கண்டென்ட்ஸ் எடுக்கும்போது நானே எமோஷனல் ஆகியிருக்கேன். சில வேர்டிங்ஸ் எழுதும்போது நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய டைம், நிறைய எடிட்டிங், கிரியேட்டிவிட்டின்னு எல்லாமே இருக்குது. அதை விட முக்கியமாக அதில் அந்த பர்சனோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு வீடியோ 2 வீடியோனா பரவாயில்ல, மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து என்னோட வீடியோஸ் தான். அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது
இருக்குது அப்படின்னா அது என்னோட கண்டென்ட்டு என்னோட சேனலை நான் போட்டு எனக்கு கிடைக்கிற வியூஸை விட அவங்களுக்கு வந்து அதிகமான வியூஸு வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அது நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருந்தது. அப்படி அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டு தேவை அப்படின்னா அது ப்ராப்பராக அவங்க பெர்மிஷன் கேட்டு அவங்க போட்டிருக்கணும். இல்லைனா ஒரிஜினல் பேஜை மென்ஷன் பண்ணியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் அவங்க நேமை போட்டு அது அடுத்தவங்களோட உழைப்பை வந்து அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா நான் வந்து என்னோட பேஜில் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்துட்டு என்னோட ஓன் தான். அடுத்தவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்து நான் போட்டு என்னோட சேனல் க்ரோத்துக்கு வந்து நான் யூஸ் பண்ணலை. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் நான் அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் தானே எதிர்பார்ப்பேன். கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட ஓன் கிரியேஷனில் ஓன் கண்டென்ட்டாக நீங்கள் வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கெலாம் நீடிக்காது. நான் எந்த ஒரு சேனலையும் மென்ஷன் பண்ணவோ இவங்க தான் இது பண்ணாங்க அவங்க தான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 சேனலில் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் இருந்து வீடியோஸ் எடுத்து இஸ்லாமிக் வீடியோஸ் எடுத்து அவங்க யூடியூப்பில் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் நான் எடுத்தோன்னே அவங்கள கமெண்ட்ஸில் போய் சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சில சேனல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலை. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிட்டேன். காப்பிரைட் கிளைம் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பட் இந்த சேனலில் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னென்னா நிறைய வீடியோஸ் இருந்தது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனால் கான்டென்ட் கிரியேட் பண்ணுற எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரே விஷயம், நம்ம யாரோட ஹார்ட் ஒர்க்கையும் டேக் ஃபார் கிராண்டடாக எடுக்காதீங்க. நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட ஹார்ட் ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இதுதான் நடந்தது. அதனால் இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காகவும் இருந்தது. பட் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பண்ணுறது நல்ல விஷயத்துக்கு தானே அப்படின்னு நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டேன். என்ன நடந்தாலும் அது என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. யாராவது நம்ம கண்டென்ட்டை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற நல்ல விஷயத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம தொடர்ந்து நம்மளோட கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு மேலே கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் காய்ஸ் இன்றைக்கி என்னோட டே போச்சு. மார்னிங்லேருந்து கிச்சன் ஒர்க் பண்ணி ஸ்கூலுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எஹியாவை ரெடி பண்ணி ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டு வந்து எஸ்டடி பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுனும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆனது. இப்படி தான் இன்றைக்கி என்னோட டே போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி என்னோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, take care everyone. Assalamu alaikum.